அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலாவை நியமித்தது தொடர்பான விவகாரத்தில் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கிய காலக்கெடு இன்றுடன் முடிந்துள்ளது. எனினும் கூடுதல் அவகாசம் கோரி சசிகலா தரப்பு ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் இன்று என்ன மாதிரியான முடிவை எடுக்க வாய்ப்புள்ளது என டெல்லி செய்தியாளர் சரோஜ் கன்பத்திடம் கேட்கலாம். வணக்கம் சரோஜ் கன்பத். கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க அவகாசம் கோரி சசிகலா தரப்பு தாக்கல் செய்த மனு மீது தேர்தல் ஆணையம் இன்று என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது, அது பற்றிய தகவல் இருந்தால் பதிவு செய்யுங்க. சிவா, இது கடந்த 22ஆம் தேதி இரட்டை இலை சம்பந்தமான வாதங்கள் இரு தரப்பிலும் வைக்கும் போது இந்த விவகாரத்தில் மேலும் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்துவதற்காக அதிமுகவின் இரு தரப்பினரும், அதாவது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரையும் சசிகலா தரப்பினையும் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையம் கடந்த 22ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவிட்டின் அணைப்பினில் இன்றைய தினம் இந்த விவகாரம் விசாரணைக்கு வரலாம். இதற்கிடையே சசிகலா தரப்பினர் தங்களுக்கு கூடுதலாக ஒரு அவகாசம் தேவை ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு என்று கோரினார்கள். இதே மாதிரி இப்போது இன்றைய தினம் மற்றொரு தரப்பான ஓபிஎஸ் தரப்பில் அவர்களும் இன்றைய தினம் கூடுதலான ஆவணங்களை சமர்ப்பிக்க உள்ளனர். அவர்கள் காலதாமதம், அவர்கள் இந்த அவகாசம் எதுவும் கேட்கவில்லை. அவர்கள் இன்று காலையில் டாக்டர் மைத்ரேயன் மற்றும் அவர்களுடைய மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் தலைமையில் இன்றைக்கு தினம் தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் தங்கள் தரப்பினுடைய ஆவணங்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த தினம் கிட்டத்தட்ட அவர்கள் இந்த பிரமாண பத்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15,000 25,000 பிரமாண பத்திரங்களை அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறதாக தெரிகிறது. அந்த பிரமாண பத்திரங்களை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அப்படி தாக்கல் செய்ய மட்டுமல்ல, இன்றைய தினம் டாக்டர் மைத்ரேயன், அதாவது இந்த விவகாரத்தை சசிகலா பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு டாக்டர் மைத்ரேயன் தான் கடந்த பிப்ரவரி மாதம் மனு தாக்கல் செய்தார். அவரே இன்றைய தினம் இந்த தேர்தல் ஆணையத்திற்கு மற்றொரு கடிதத்தை இன்றைக்கு சமர்ப்பிக்கிறார் சொல்லப்படுகிறது. அந்த கடிதத்தில் அவர் இந்த விவகாரங்களை சசிகலா பொதுச் செயலாளராக அவர் நியமனத்தை உடனடியாக முடிவெடுக்க கூறி அதற்கு அவர்களுக்கு அவர் எந்தெந்த வகையில் தகுதியின்மை இருக்கிறது, அவர் எந்த வகையில் அதாவது அதிமுக விதிகளுக்கு புறம்பாக எந்த அளவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை குறித்து அவர் தொகுத்து இன்றைய தினம் டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் மனு கடிதம் எழுதுகிறார் தேர்தல் ஆணையத்திற்கு. இதனால் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் இருதரப்பிலும் கேட்கும்போது கூடுதல் அவகாசம் கொடுக்குமா இல்ல கொடுக்கலாமா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்று தினம் இருதரப்பிலும் இந்த விவகாரத்தில் அவர்கள் தங்களுடைய வாதங்களை வைக்கிறது பின்னர் அவர்கள் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யலாம். சிவா, சரோஜ், ஓபிஎஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பது தவிர வேறு ஏதாவது கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கப்படுகிறதா? அவர்கள் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை, இந்த விவகாரத்தில் காலதாமதம் செய்யக்கூடாது, இதில் உடனடியாக தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும். கடந்த 16ஆம் தேதி முதல் முறையாக டாக்டர் மைத்ரேயன் சார்பில் சசிகலாவினுடைய நியமனம் தவறு என்று, அதற்கு அவருடைய இடைக்கால பொதுச் செயலாளர் நியமனம் செய்யப்பட்டது தவறு என்பது குறித்து அவர் அவர் மனு கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே அவர் கமிஷன் கடந்த மார்ச் 15ஆம் தேதி அவர்கள் இரு தரப்பையும் அழைத்து பேசினார்கள். அப்போதும் அவர்கள் கூடுதலாக ஆவணங்களை தாக்கல் செய்தார்கள். இதன் சசிகலா தரப்பிலும் கடந்த மார்ச் 8ஆம் தேதி 10ஆம் தேதி அவர்கள் பதில் கொடுத்தார்கள். இந்த தரப்பில் மைத்ரேயன் தரப்பு முழுமையாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அவர்கள் இந்த நியமனமே சசிகலாவினுடைய நியமனமே சரி, கட்சியினுடைய விதிப்புரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதாவது கட்சியினுடைய விதி பொதுச் செயலாளர் அடிப்படை விதிமுறைகள், அதாவது கட்சியில் எந்த விதிகளால் மாற்றலாம், ஆனால் பொதுச் செயலாளருடைய தேர்வு முறை எப்போதுமே மாற்ற முடியாது. அந்த மாற்ற முடியாது, அதாவது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து இந்த பொறுப்புக்கு வர முடியும். ஆனால் அப்படி வரவில்லை. அது மட்டும் இல்ல, சசிகலா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார், 2011 நீக்கப்பட்டிருக்கிறார். அப்படி நீக்கப்பட்டிருந்தாலும் பொதுச் செயலாளர் என்பவர் அந்த நீக்கப்பட்டவரை ஒரு முக்கிய பொறுப்புகளை வகிக்கலாம் என்பது குறித்தும் பொதுச் செயலாளர் ஒரு உத்தரவிட்டிருந்தால் தான் அவர் எந்த பொறுப்புக்கும் வர முடியும் என்பது கட்சியினுடைய விதியாக இருக்கிறது. அதையும் பின்பற்றப்படவில்லை. அது மட்டும் இல்ல, அவர் சசிகலாவை கட்சியில் சேர்க்கும் போது அவர் இதில் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதில் தங்களுடைய உறவினர்கள் துரோகம் செய்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட இவர் கட்சியில எந்த எம்எல்ஏவோ எம்பியாவோ முக்கிய பொறுப்புகள் விருப்பம்
விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி கட்சியில் சேரும் போதும் அவர் அப்படி தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமில்ல, இப்போது சொத்து குவிப்பு வழக்கில் அவர் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட இதில் அவர் முழு தகுதி இழப்பு ஏற்படாது என்பது குறித்து டாக்டர் மைத்ரேயன் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த விவகாரத்தில் சசிகலா தரப்பினுடைய கால அவகாசம் ஏற்றுக்கொள்ள முடியுமா, இல்ல இந்த விவகாரத்தில் எல்லா விதமான சூழ்நிலையும், அதாவது அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மீறப்பட்டிருக்கிற விவகாரங்களை தெளிவாக அறிந்திருந்தால் அவர்கள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம். இல்லை என்ற சரோஜ் கும்பர், தங்கள் விரிவான தகவலுக்காக நன்றி.